ஷோப்பா இல்லைப்பா. என்னடா என்னையா பார்த்துன்னு இருக்க? எவ்வளோ தான் இதே வேலை செஞ்சுன்னு இருக்க போறீங்க? வேறு என்னப்பா பண்ணுறது இதுக்கெலாம்? நான் பேப்பர் போட்டேன் தெரியுமா? ரிசைன் பண்ணிட்டியா? ஆனால் வேற இடத்துல வேலை கிடச்சிச்சா? யூனிவர்ஸ். யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் இல்லையா? எல்லாத்தையும் யூனிவர்ஸ் பார்த்துக்கோண்ணா. இங்கிலீஷில் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? என் காதில் வேற வந்துச்சு. நோ, மேனிஃபெஸ்டேஷனா நம்ம மனசில் நினைக்கிறோமோ அப்படி யூனிவர்ஸ் கொடுக்கணும், அதுதான். சரி, அதுக்கு என்ன வாங்கப்போ? ஆமாம், அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக இதுதான் பண்ண போகிறேன். யூனிவர்ஸை கேட்டால் கொடுத்துருமாம்மா? யூனிவர்ஸா கொடுத்துது? எங்கள் அப்பா பாக்கெட்லேருந்து எடுத்தது. நோ, இதுவே வந்து எங்கள் அப்பா பாக்கெட்டில் இருக்குன்னு சொல்லி நான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டேன். அதனால தான் 500 ரூபாய் அது தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், இனிமே எல்லாமே யூனிவர்ஸ் தான். ஓஹோ, அப்போ ஒரு வருஷம் நீ யூனிவர்ஸ் கிட்ட காசு வேணும்னு கேட்டுன்னு அப்படியே உட்காந்துருப்பா தானே? எஸ், நம்ம எந்த வேலையும் செய்ய தேவைன்னா நீங்கள் தான் அசிங்கமாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. யூனிவர்ஸ் கிட்ட போயிட்டு காசு கொடுன்னு கேட்டாலே போதும் ஒரு வருஷத்துக்கு. அடுத்த வருஷம் நான் தான். அப்போ சாப்பாடு என்னடா பண்ணுவேன்? யூனிவர்ஸ். ட்ரெஸ்ஸுக்கு? அதெல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கணும். வீட்டு வாடகை? யூனிவர்ஸ் பார்த்துக்கோ. உன் லவ்வர் செலவு? யூனிவர்ஸ் பார்த்துக்கோ. உன் லவ்வரை? இது சரிதா? எல்லாத்துக்குமே யூனிவர்ஸ். நீங்கள் வேணா பாருங்க, அடுத்த வருஷம் எனக்கு யூனிவர்ஸ் எங்கே போய் கொண்டு போய் விட போகுதுன்னு.